ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம கேஷ் ஸ்டஃபிங் பண்ண போகிறோங்க த்ரூ என்வலப் அண்ட் ஸ்ப்ளிட் அப் செக்ஷன். ஸோ நம்ம என்வலப் மெத்தட் வந்து 5 என்வலப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அமௌண்ட் நிறையவே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 1 மந்த் ஆச்சு நம்ம கேஷ் ஸ்டஃப் பண்ணி. ஸோ என்னென்ன மிச்சம் பிடிக்கணுமோ அதெல்லாம் மிச்சம் பிடிச்சி அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதல்ல நான் என்வலப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். மீன்வைல் நான் உங்ககிட்ட ஒரு 2 விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேங்க. ஒன்று வந்து ஒரு படத்தோட ரிவ்யூ. நான் வந்து ஒரு பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாதுங்க. பட் இந்த படம் நான் பார்க்கும்போது நம்ம சேனலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு திடீர்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, கார்மேனி செல்வம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மணி ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி சார் தான் இதில் வந்து மெயின் ஹீரோ. அமௌண்ட் வந்து எப்படி வந்து சேலரி எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு போவார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலுமே நம்மளுடைய பணம் அதிகரிக்க செலவுகளும் கூடிக்கிட்டே இருக்குது. பட் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களும் வந்து ஈவினிங் பேசிவ் இன்கம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க படத்தில். ஸோ அது ஒரு நல்ல ஐடியா ஆக்சுவலாக. ஸோ யாரெல்லாம் முடியணுமோ அவங்க வந்து ஒரு இட்லி கடையோ இல்லை வந்து ஒரு டியூஷனோ எடுக்கணும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு இட்லி கடை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரி. பட் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும். அவர் வந்து ஃபாரின் போவார். ஸோ ஃபேமிலியோட அந்த டச் இருக்காது. எவ்வளோ நம்ம பணம் சம்பாதிச்சாலுமே அது எண்ட் வந்து நம்ம லைஃப்பை நம்ம நல்லா லீட் பண்ணணும்னா அது ஃபேமிலி கூட இருந்தால் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்குற ஒரு படமாகவும் இது இருந்துச்சு. வீண் செலவுகளும் அப்புறம் சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்ப நல்லா வந்து பணக்காரங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எண்டில் கிளைமேக்ஸ்லேயும் ரொம்ப அழகாக வந்து அதை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஓவரால் இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன். 2வது விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம். இப்போ வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டியூஷன் இல்லைனா ஒரு நீங்கள் குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மசாலா பேக்கிங் பண்ணலாம், இல்லையா ஒரு பிக்கல் மேக்கிங், அந்த மாதிரியெல்லாம் ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு டீச்சர். ஸோ நான் டியூஷன்ஸ் எடுக்கிறேன். பட் நமக்கு என்ன வரும், டெய்லரிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக டெய்லரிங் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம், அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது நம்மளோட அது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ நம்ம சம்பாதிச்சாலுமே நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும், சொந்தக்காரங்க வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக போய் முறை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சேலரியை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் இந்த காலத்தில் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயம் தான் எனக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரீசெண்டாக பார்க்குறேன் கேஷ் என்வலப்ஸ் இல்லை கேஷ் பைண்டர் அமேசானில் ஆன்லைனில் நிறைய பேர் விற்கிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன நோட் புக் எடுத்து நீங்களாவே பண்ணிக்கலாம் இந்த கேஷ் ஸ்டஃபிங். இந்த என்வலப்புமே நான் நார்மல் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட இது பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.